விஜய்க்கு ஒரு கணிசமான வாக்குகள் கிடைக்கும். ஆனால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. திருப்பி திருப்பி எல்லாம் சொல்றது அதுதான். இது அவருக்கு முதல் தேர்தல். கட்டமைப்பு இன்னும் ஸ்ட்ராங்கா இல்ல. விஜய் நிறுத்தும் நபருக்கு வாக்கு அளிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? விஜய்க்கு ஓட்டு போடுவோம். ஆனால் விஜய் ஒருத்தரை கையை காட்டுறாரு, அவருக்கு நான் ஓட்டு போடுவேனா? அது ஜான் ஆரோக்கியசாமிக்கும் நன்றாகவே தெரியும். அவர் என்ன நினைக்கிறாரு, நிர்வாகிகளை டியூன் பண்றதுக்கான சில விஷயங்கள் அப்படிதான் நான் பார்க்கிறேன். தக்க வச்சுக்கிறதுக்கான போராட்டத்தில் அவர் இருக்கார். அதனால தக்க வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். புதிய வாக்காளர்களும் இப்போ சீமானுக்கும் போட்டிருக்க மாட்டாங்க. 6% 7% சொல்றீங்கல்ல, அது அவங்க சீமானுக்கான வாக்கு. நியூ ஓட்டர்ஸ் கணக்கிலே வராது. சீமானுக்கும் வராது, திமுகவுக்கும் வராது, அதிமுகவுக்கும் வராது. ஏன்னா அவங்க முதல் வாக்காளர். அவங்க விஜய் கிட்ட போவாங்க. அது எப்படி நீங்க கணக்கா வச்சுக்க மாட்டோம்ல. இது வரைக்கும் ஆட்சியை அமைச்சு நிறைய பெண்கள் திட்டங்கள் கொண்டாந்துட்டாங்க. என்னத்துக்காக பெண்கள் வாக்கு அவருக்கு போவோம்? விஜய் ரசிகரா விரும்பினவங்க பெண்கள் இருக்கலாம். அதுவும் 25 வயதுக்குள் ஒரு ட்ரிப்பு ஓட்டு போட்டவங்களா இருப்பாங்க. 25 வயசுக்குள்ளனா அப்படிதான் நம்ம சொல்லணும். அப்படிதானே சொல்ல முடியும் நம்ம. அதை தாண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. தொடர்ந்து நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா திமுக பெண்கள் அதே மாதிரி பார்த்து இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க 3 மாசமா. சோசியல் மீடியாவில் நடக்கிறத வச்சு அவர் பேசுறாருன்னு நினைக்கிறேன். ஒரு தேர்தலை கூட சந்திக்காத விஜய் தன்னை முதல்வர் அப்படின்னு சொல்லிக்கிறத எப்படி அவர் சாத்தியம் நினைக்க போறாரு? அவர் எப்படி அவரால் இப்போ வரைக்குமே சினிமா வசனங்களை பேசிட்டு இருக்கிற அவரால் எப்படி அவர் சாத்தியப்படுத்த போறாரு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். சரியா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு தனியார் நாளிதழ் ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அது சர்வே எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளே அதை பேசியிருந்தோம். அதுக்கு சளைக்காம அது ஒரு ஜெராக்ஸ் காப்பி போல தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதாவது அவருடைய சர்வே கணக்கை வெளியிட்டிருக்கிறாரு. அந்த சர்வே கணக்கு பார்த்தோம்னா ரொம்பவே வியப்பா இருக்கு நமக்கு. ஒரே முதல்ல ஆரம்பமா ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். 2026 தேர்தலில் திமுகவை விட தாவேகாவுக்கு கூடுதலாக 3% வாக்குகள் கிடைக்கும். இப்படி ஆரம்பிக்கிறாரு. பல விஷயங்கள் அம்சங்கள் இருக்கு. டிவிக்கே திமுகவை மிஞ்சி போய்கிட்டு இருக்கு. ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்கு சார். இல்லை அது பொதுவாக பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்க அந்த கட்சியில் ஆஃபீஸ் பேரஸ்டையோ அவங்க நிர்வாகிகளுக்குள்ளே பேசும்போது சில விஷயங்களை உசுப்பேத்தி பேசி தானே ஆகணும். நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நடந்த ஒரு விஷயம் மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன். காரணம் என்னென்னா எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம கரெக்டாக இருக்கோம், நம்ம தான் ஆட்சியை பிடிக்க போகிறோம், நீங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி விஷயமாக தான் இருக்கும். நீங்கள் அஃபிஷியலாக அவங்களால பண்ண முடியாது. அதில் மாற்றம் இல்லை. அது உண்மை கிடையாது. அப்படிதான் நான் சொல்லுவேன். நீங்கள் விஜய்க்கு ஒரு கணிசமான வாக்குகள் கிடைக்கும். பரவலாக நீங்கள் கருத்து கணிப்புகள் நடத்துகிறவங்களா இருக்கட்டும், மீடியா பர்சனாக இருக்கட்டும், அதாவது மக்களிடம் தொடர்புடைய நபர்கள் எல்லாமே தான் சொல்கிறாங்க. ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார். ஆனால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இதுதான் எல்லாத்துடைய ஒரு கணிப்பாக இருக்குது. அதுதான் உண்மை. புரியுதுங்களா? 2வது இது முதல் தேர்தல். திருப்பி எல்லாம் சொல்றது அதுதான். இது அவருக்கு முதல் தேர்தல். கட்டமைப்பு இன்னும் ஸ்ட்ராங்கா இல்லை. குறிப்பாக சொல்லணும்னா விஜய்க்கு அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அனைவரும் தெரிந்த ஒரு நபராக இருக்கிறவர் செங்கோட்டையன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புசி ஆனந்தா இருக்கட்டும், மாதவ அர்ஜுனா இருக்கட்டும், நிர்மல்குமார் எல்லாமே ஒரு செட் ஆஃப் பீப்புள் அங்கங்கே ஏரியாவுக்கு தான் தெரியும். புசி ஆனந்துக்கு மதுரை பக்கத்தில் உசிலம்பட்டியில் யாருக்காவது தெரியுமா? மாதவ அர்ஜுனா இருக்கட்டும், புசி ஆனந்தா இருக்கட்டும், நிர்மல்குமார் இருக்கட்டும், அவங்கவுங்களுக்கு ஒரு ஏரியாவில் இருக்கும். அவ்வளோதான் உண்மை. அதே மாதிரி தான் மாவட்ட செயலாளர்கள் கூட அதுதான். இப்போ தற்போதைய நிலைமை விஜய்ங்கிற ஒரே ஒரு ஐக்கானை வச்சு எந்த அளவுக்கு அவங்க ஓட்டு வாங்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு $1,000,000 கொஸ்டின். ஏன் நீங்கள் விஜயை விரும்புகிறாங்க, விஜய் பார்க்கலாம். விஜய் நிறுத்தும் நபருக்கு வாக்கு அளிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? விஜய்க்கு ஓட்டு போடுவேன். ஆனால் விஜய் ஒருத்தரை கையை காட்டுறாரு, அவருக்கு நான் ஓட்டு போடுவேனா அப்படிங்கிறது. நீங்கள் 100 பேர் நிற்கிறாங்க விஜய்க்கு ஓட்டு போடுறோன்னு சொல்கிறவங்க, அவர் கூப்பிட்டு ஒரு XRY பேரை சொல்லி
அப்ப சுகுமார் அவர் தான் மாவட்ட செயலாளர். அவர் தான் உங்க தொகுதியில நிக்க போறாரு. ஒரு சுகுமார்ன்னு ஒரு நபர சொல்லும்போது, அந்த சுகுமாரை விரும்பி எத்தனை பேர் வாக்களிக்க போகிறார்கள்? அப்படிங்கிறது ம். தான் கேள்வி. அதனால இவங்க நினைக்கிற மாரி திமுகவோட 2 பர்சன்ட் கூட, 3% கூடலாங்கிறதெல்லாம் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமா தான் நினைக்கிறேன் நான் பார்க்குறேன். காரணம் என்னன்னா, நீங்க இந்த 3 மாசமா நம்ம பார்த்துருக்கோம். திமுக மக்களோடு தொடர்புடைய விஷயங்கள நடத்திக்கிட்டே இருக்கு. நிர்வாகிகளையும் கரெக்ட்டா 10 நாளைக்கு ஒரு ட்ரிப் ஒரு நிர்வாகிகள் கூட்டத்தையும் நடத்திக்கிட்டே இருக்கு. தொடர்ந்து. விஜய் வராரு, பாண்டிச்சேரியில பேச போறாரு. பாண்டிச்சேரியில ஒரு 26,000 பேர் இருக்குமா? அதிகபட்சம் வந்திருந்தா? 5,000 பேர் சொன்னாங்க. நீங்க அதிகபட்சமா 26,000 பேர்னே வைங்க. நீங்க அத தாண்டி ஒரு மாநிலம் 30 தொகுதி அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில, விஜய பார்க்க எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க நம்ம எல்லாமே பார்க்கலாம். பார்த்துருக்கலாம். நீங்க 5,000 பேர உள்ள விட்டுருக்கலாம் ஹக்கீம். ம். ஆனா வெளிய நின்னு ரிசப்ஷனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவர சுற்றி அவர பார்க்கணுங்கிற ஒரு இதில பார்த்தா இன்னொரு 10,000 பேர்ன்னு வச்சீங்கன்னா கூட 15,000 பேர் தான். அதுதான் ஒரு தீவிர ரசிகரா விஜய பார்க்க வர்றவங்க, ம். ஓட்டு போடுவாங்களா? அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் ஒரு கேள்விக்குறியாவே இருந்துகிட்டே இருக்கு. ம். ம். அது ஜான் ஆரோக்கியசாமிக்கும் நன்றாகவே தெரியும். அவர் வந்து என்ன நினைக்கிறாரு? நிர்வாகிகள டியூன் பண்றதுக்கான சில விஷயங்கள். அப்படிதான் நான் பார்க்குறேன் நான் ஹக்கீம். இதுல ஒண்ணும் மாற்றமே கிடையாது. இல்ல சார், அவர் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அவர் வந்து கடந்த முறை 2016ஆம் தேர்தல்ல வந்து ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பார்த்தவரு. ஒரு பொலிட்டிக்கல் எந்த அளவுக்கு அனாலிசிஸ், பண்ணாரு? பொலிட்டிக்கல் எந்த அளவு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். எந்த அளவு நடந்துச்சு? அன்புமணிக்கு எந்த அளவுக்கு ம். பலனா இருந்தது? 5% வாக்குகள் என்ன? எடுத்தாரு. அ இப்போ அவர் சொல்றாரு, பல விஷயங்கள் மேற்கோள் காட்டுறாரு. இப்ப அதிமுக 3வது இடம் போயிரும். நாங்க தான் வந்து 1 பிளேஸ்க்கு வந்துருவோம் அப்படின்ற மாரி சொல்றாரு. 2ண்ட் பிளேஸ் டிஎம்கே, 3வது பிளேஸ் அதிமுகன்றாரு. அப்புறம் சீமானுக்கு வந்து 3% கீழ போயிரும். அவர் 8.2 வச்சிருக்காரு. இப்ப 3% கீழ போயிரும் அப்படின்றாரு. இல்லையா? அது வந்து மிகப்பெரிய தவறான கணிப்பா தான் நான் பார்க்குறேன். குறிப்பா சீமானுக்கு சொல்றேன் நான். ம். சீமானுக்கு இருக்கும் ஆட்கள் முழுக்க முழுக்க அவருடைய பேச்சு, அவருடைய கொள்கை ரீதியான பேச்சுகள், அவருடைய ஃபாலோவர்ஸ் அப்படிதான் நான் பார்க்குறேன். அவங்க இதுவரைக்கும் இல்ல. ஒரு 5, 6 முறை அவருக்கு ஓட்டு போட்டவங்க. அவர தாண்டி வெளிய போகாம அப்படியே இருக்காங்க அவங்க. ஒரு நடிகர் வந்துட்டாருங்கிறதுக்கெல்லாம் போல. என்ன இன்னொரு கட்சி புதுசா வந்துட்டாங்கங்கிறதுக்கெல்லாம் இல்ல. அவங்களுக்கான ஒரு சாலிடா இருக்காங்க அவங்க. பார்த்துட்டு தான் கமல் வந்தாரு. சீமான் இருக்கப்ப தான் கமல் வந்தாரு. புதுசா கட்சி ஆரம்பிச்சாரு. பெருசா அவங்க டைவர்ட் ஆகி அங்கெல்லாம் போல. கமலும் கூட என்ன சொல்லிட்டு இருந்தாரு? மாற்று சக்தி நான் தான்ங்கிற மாரி தானே வந்தாரு அவரும். ம். நல்லாவே தெரிஞ்சது. ஸோ, அதனால எனக்கு தெரிஞ்சு சீமானுக்கு வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ற மாரி தெரியுது. சாண ஆரோக்கியசாமி 1. 2வது நீங்க சில தொகுதிகளில் 2வது இடம் தாவேக்காக்கு வரலாம். ம். சிட்டில. நான் அப்படிதான் சொல்றேன். சிட்டில ஒரு என்ன காரணம்னா, அதிமுக சிட்டில சரியா இல்ல. ஒர்க் பண்ணல அவங்க. அதனால வேணா சில இடங்கள்ல 2வது இடத்துக்கு தாவேக்கா வரலாம். 3வது இடம் அதிமுகவுக்கு போகலாம். மத்தபடி கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதே இதான் சூழ்நிலைன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். ம். அதற்கான வாய்ப்புகள் இல்லை. காரணம் என்னன்னா, இங்க கட்டமைப்பு தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். கட்டமைப்பு இருக்கு. நீங்க ம். நிர்வாகிகள்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, ஒவ்வொரு தொகுதியிலயுமே நிர்வாகிகள் அப்படின்னு வச்சீங்கன்னாவே ஸ்ட்ராங்கா அவங்க ஒரு 20 வருஷமா, மினிமம் 15 வருஷமாவே இருக்கிறவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 20,000 பேர் இருக்கும் அதிமுகல. திமுகவுக்கும் அதே மாரி தான் ஒரு 25,000, 30,000 பேர் இருப்பாங்க. அவங்கலாம் 15, 20 வருஷமா இருக்கிறவங்கள சொல்றேன் நான். 40, 50 வருஷம் இருக்கிறவங்கலாம் வேற. ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்கு. பட் என்னன்னா, இவங்களுக்கு அந்த மாரி தாவேக்கால ஒரு கட்டமைப்பு இல்ல. ரசிகரா இருக்காங்க எல்லாம். விஜய் வந்தா போய் பார்ப்பாங்க. ஓட்டு போடுவாங்களா? அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அதனால இந்த கருத்து கணிப்புங்கிறது தவேகா நிர்வாகிகளை ஒரு உற்சாகப்படுத்தும் ஒரு விஷயமா தான் பார்க்கிறேனே ஒழிய, இது சாத்தியம் இல்லைங்கிறது தான் என்னுடைய பார்வை. இல்ல அப்ப சீமான் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றாரு அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க சொன்னீங்க. அப்போ ஆமா. குறைந்தபட்சம் இந்த வாக்கை அவர் தக்க வைப்பாரா? இல்ல கூடுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னும் தக்க சிலர் என்ன சொல்றாங்க. வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா, அவர் டிராவல் பண்ணிட்டே இருக்காரு. ஒவ்வொரு இஷ்யூலயும் அவர் பேசுறாரு. நீங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா, விஜய் வந்ததுக்கு அப்புறம் அவருடைய டிராவல் அதிகமா இருக்கு. தொடர்ந்து அவரு மாநாடுகள், நிர்வாகிகள் கூட்டம், ஏதாவது பொதுக்கூட்டம் நடத்திக்கிட்டே இருக்காரு அவரு. ஸோ தக்க வச்சுக்கிறதுக்கான போராட்டத்துல அவர் இருக்காரு. ஸோ ம். அதனால தக்க வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். புதிய வாக்காளர்களும் இப்ப சீமானுக்கு போட்டிருக்க மாட்டாங்க. 6% 7% சொல்றீங்கல்ல, அது அவர் சீமானுக்கான வாக்கு.
நியூ ஓட்டர்ஸ் கணக்கிலே வராது. சீமானுக்கும் வராது, திமுகவுக்கும் வராது, அதிமுகவுக்கும் வராது. ஏன்னா அவங்க முதல் வாக்காளர். அவங்க விஜய்கிட்ட போவாங்க. அது எப்படி நீங்க கணக்கா வச்சுக்குவீங்க? வச்சுக்கவே மாட்டோம்ல. ம். அதிமுக கிட்டத்தட்ட 23% இருக்கு, 21 இருக்கு அப்படின்னு ஒரு கணக்கு வச்சிருக்கோம். சீமானுக்கு ஒரு 8% இருக்குன்னா, அது நியூ ஓட்டர்ஸ் கணக்கே வரலல்ல. ஏற்கனவே ஒரு முறை அவருக்கு வாக்களித்தவர்கள் அப்படின்னு தான் நம்ம கணக்குல பார்க்கணும். அதனால நீங்க வந்து எனக்கு தெரிந்து கண்டிப்பா நியூ ஓட்டர்ஸ் போவாங்க விஜய்ட்ட. அவங்க யார்கிட்டயும் இல்லாத ஒரு வாக்கு அது. ம். ஒவ்வொரு தொகுதியிலயும் ஒரு 5000லேருந்து 8000 நியூ ஓட்டர்ஸ் இருப்பாங்க. அவ்வளோதான். பெருசா அதுக்கு மேல இருக்க வாய்ப்பில்ல. அவங்க விஜய்ட்ட போவாங்க. அது இல்லாம யார் யாருடைய வாக்குகள் போகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆமா. ஸோ சீமான ஓவரா அண்டர் எஸ்டிமேட் பண்றதுனால தான் ஜான ஆரோக்கியசாமிக்கு எதிரா இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்ட்ராட்டஜி இவர போட்டு பயங்கரமா போட்டு வெளுத்து வாங்குவாரு. இருக்கிறதுல வந்து அடிச்சு நவுத்துறது அவர் தானே. ம். டேரிங்கா பேசுறது. ம். ஏன் திமுகவும் மறைமுகமா பேசுது. ஒருவர் புதுசா கட்சி ஆரம்பிச்சவர் அப்படின்னு திமுக அப்படி ஒரு விமர்சனம் பண்ணுது. திமுக விமர்சனமா பண்றது இல்ல. பட் இங்க இப்படி இந்த கல நிலவரத்துல பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, சீமான் மட்டும்தான் டேரிங்காவே தம்பி சிங்கமா, புலியா அப்படின்லேருந்து எல்லா விஷயத்தையும் அவர் வந்து டேரிங்கா எதிர்த்து விமர்சனம் பண்றார் விஜய. கொள்கை தலைவர்கள் சொல்றியா ஒரு 5 நிமிஷம் பேசுவீங்களா? அவரை பத்தி உனக்கு தெரியுமா உனக்கு தம்பிவே? ம். அப்படிங்கிறதுல யாருக்கட்டும். ம். எல்லா விஷயம் பேச அந்த ஒரு கோபம் அவங்களுக்கு. ம். ஸோ அதனால என்ன நினைக்கிறாங்க, நம்ம வந்ததுனால சீமான் அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா ம். அதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஹக்கீம். ம். அவர் அதுல போல சீமான் சார் ஒரு வாக்குல தக்க வச்சுக்குவார். அதே போல சார் பெண்களுடைய வாக்குகள் 40% தாவேகாவுக்கு தான் அப்படின்றாரு. ஆ, ஏன் வந்து மீதி 60% விட்டாருன்னு தெரியல. இஸ்லாமிய வாக்காளர்கள் வந்து 80% வந்து டிவிகேக்கு தான் அப்படின்றாரு. முதல்ல ஒண்ணொண்ணா வருவோம். தாவேக்கு இப்போ வந்து பெண்கள் வாக்கு. இது திமுக அவங்க டார்கெட் பண்ணி பல ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுல பயன்பெற்றவர்கள் மகளிர். அவங்களோட வாக்கு இந்த வாட்டி யாருக்கு போகும்? 40%ன்றாரு. நீங்கள் நானுமே பேசுவோம். பெண்கள் ஏன் விஜய்க்கு ஓட்டு போடலாம்? சும்மா ம். சாதாரணமா பேசுவாங்க. விஜயை பிடித்த பெண்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. விஜய் ரசிகர்கள் பிடித்த மனப்பான்மை. பெண்கள் ரசிகைகள் ஓட்டு போடுவாங்க. எதுக்காக ஓட்டு போடுவாங்க? கொள்கை ரீதியா விஜய் ரொம்ப அவங்களுக்கு கவர்ச்சியா? அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சா? பெண்கள் விஷயங்கள்ல அவர் பெரிய லெவல்ல அவரு நெறைய விஷயங்கள்ல ரியாக்ட் பண்ணிட்டாரா? இதுவரைக்கும் ஆட்சிய அமைச்சு நெறைய பெண்கள் திட்டங்கள் கொண்டாந்துட்டாரா? என்னத்துக்காக பெண்கள் வாக்கு அவருக்கு போகும்? விஜயை ரசிகரா விரும்பினவங்க பெண்கள் இருக்கலாம். அதுவும் 25 வயதுக்குள். ஒரு ட்ரிப்பு ஓட்டு போட்டவங்களா இருப்பாங்க. 25 வயசுக்குள்ளன்னா அப்படிதான் நம்ம சொல்லணும். அப்படிதானே சொல்ல முடியும் நம்ம. ஒரு போன சட்டமன்ற தேர்தல்ல போட்டவங்க இந்த முறை அப்படிங்கிறத கணக்குல வச்சுக்கலாம் பெண்களுக்கு. அத தாண்டிய விஷயங்கள் நெறைய இருக்கு ஹக்கீம். ம். தொடர்ந்து நீங்க வந்து நல்லா பார்த்தீங்கன்னா, திமுக, பெண்கள் அதே மாரி பார்த்தா இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகள தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு 3 மாசமா. நீங்க கணக்க நீங்க பார்த்தீங்கன்னா நேத்து தெரியும். கூட பார்த்தோம்னா 17,00,000 கூடுதலான மகளிருக்கு வந்து குடுத்திருக்காங்க குடுத்துருக்காங்க. உதவித்தொகை. அதே மாரி விளையாட்டு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க திமுக. நீங்க அதெல்லாம் ஊடுருவி போயிட்டு இருக்கு திமுக. ஒவ்வொரு விஷயங்கள்லயும். இவங்க அந்த வர கூட்டத்த வச்சு மட்டுமே பேசிட்டு இருக்கிறாங்க. அத தாண்டிய ம். விஷயங்கள் அவங்க வேற ஒரு மாரி போயிட்டு இருக்கு திமுகவோட. இந்த ம். விதத்துல அதிமுக தான் ஏமாற போகுது. அதுலலாம் மாற்றம் இல்ல. திமுக விட்டுருங்க. அதிமுக பெரிய லெவல்ல ஏமாற போகுது. ம். என்ன காரணம்னா, அவங்க அங்க உள்ள பெண்கள் ஆண்டாண்டு காலமா ரெட்டலைக்கு ஓட்டு போட்டிருந்த பெண்களுக்கு வேணா ஒரு ஏமாற்றம். எடப்பாடியுடைய செயல்பாடா இருக்கட்டும், அதிமுகவுடைய நிர்வாகிகளுடைய செயல்பாடு, ஒரு சோர்வு. அது வேணா அவங்க திமுகவுக்கு ஓட்டு போட இல்லாத ஒரு மனநிலை. உதயசூரியனுக்கு ஒரு ரெட்டலைக்கே நான் வந்து இதுவரைக்கும் ரெட்டலைக்கு தான்ப்பா போட்டுட்டு இருந்தேன். எப்படிப்பா நான் உதயசூரியனுக்கு போடுவேன்? அப்படின்னு நினைக்கிறவங்க வேணா விஜய்க்கு ஓட்டு போடலாம். அப்படி ஒரு சூழ்நிலையா தான் நான் பார்க்குறேன். பெண்களுக்கு அதான் சொன்னேனே, விஜய்க்கு பெண்கள் வாக்களிக்க வேண்டிய காரணம் என்ன? என்ன விஷயமா இருக்கணும்? திமுக தொடர்ந்து பெண்கள புறக்கணிக்குதுன்னு சொல்லுங்க. ஏதாவது ஒரு விஷயம். கல்லூரி பெண்கள் ஆரம்பித்து, விளையாட்டு வீராங்கனைகள ஆரம்பிச்சு, குடும்ப பெண்களா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு ஸ்கீம் போட்டு திமுக ஒர்க் பண்ணிட்டே இருக்கு. எப்படி குறையும்? நியூ வோட்டர்ஸ் பெண்கள். இந்த மாரி ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்பிள் வேணா விஜயை தேர்ந்தெடுக்க ட்ரை பண்ணலாம். அதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன்.
வேட்பாளர்ங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டர் இதுல. விஜய் ஓட்டு போடணும்னு நினைச்சிட்டு இன்னைக்கு இருக்கலாம். நாளைக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள கேண்டிடேட் போட்டவர, அவங்க விரும்பாம இருக்கும். அங்க திமுக ஒரு ஃபெமிலியரான ஒரு ஆள போடுவாங்க. அதிமுக அடுத்த கட்டத்துக்கு அவங்களும் ஒரு ஃபெமிலியரான ஆள போடுவாங்க. ம். அவங்க 2 பேரும் ஏற்கனவே தெரிஞ்சவங்களா இருக்கும். தொடர்ந்து தொகுதியில நெறைய நிகழ்ச்சிகள நடத்தினவங்களா இருக்கணும். தொடர்ந்து மக்களுடன் தொடர்புடையவரா இருக்கலாம். அவங்க அப்பாவுக்கு வேண்டியவரா இருப்பாங்க. ம். நெறைய விஷயங்கள் இருக்கு. அவங்க அண்ணனுக்கு வேண்டியவரா இருப்பாங்க. இப்படி இருக்கிற ஒரு விஷயத்த விட்டுட்டு, சம்பந்தமே இல்லாம சுகுமார்ன்னு ஒரு கேரக்டர் நம்ம சும்மா சொல்றேன் நானு. ஒரு சுகுமார்ன்னு ஒரு கேரக்டர். விஜய் நிப்பாட்டாரு தாவேக்காரன்னா அவருக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? பெண்களா இருக்கட்டும், ஓகே. இளைஞர்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். ம். அததான் நான் பார்க்குறேன் நானு. இதெல்லாம் வந்து அடிபட்டு போகும். பெரிய லெவல்ல தாவேக்காவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். விஜய் பிடித்து விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க கூட, வேட்பாளர் அறிவிப்புக்கு பிறகு நெறைய மாற்றங்கள் இருக்கும். இப்போ அடுத்தபடியா பார்க்குறோம். அது என்ன சொல்லியிருக்காரு அப்டின்னா, முதல்வர் வேட்பாளர் ரேஸில் முன்னிலையில் வகிக்கும் ஸ்டாலினுக்கும், விஜய்க்கும் 1% தான் இடைவெளி அப்டின்னு சோசியல் போட்டிருக்காரு. மீடியால சொல்றாரா? இது வந்து எந்த அளவுக்கு வந்து பாருங்களேன், முன்ன பின் முரணா இருக்குன்ட்டு. முதல்ல என்ன சொல்றாரு? 2026 தேர்தலில் திமுகவை விட தாவேக்காவுக்கு கூடுதலாக 3% வாக்குகள் கிடைக்கும் அப்டின்னு சொல்றாரு. 3% நான் இப்ப உதாரணத்துக்கு இப்போ டிஎம்கேக்கு ஒரு 40% வாங்குறாங்க அப்டின்னா, நாங்க 43% வாங்குவோம். 3 எங்க அணி வாங்கும். அணின்னே வச்சுப்போம். அணி வாங்கும் அப்டின்னு சொல்றாரு. ஆனா இங்க என்ன சொல்றாரு? முதல்வர் ரேஸில் முன்னிலை வகிக்கும் ஸ்டாலினுக்கும், விஜய்க்கும் 1% தான் இடைவெளி அப்டின்றாரு. அதுதான் சொல்றேன். என்ன முதல்ல ஒண்ணு சொல்லிட்டு இப்போ கடைசியா வேற அப்டி மாத்துறாரு. அதுதான் சொல்றேன். சோசியல் மீடியால வேணா போட்டுக்கிட்டு இருக்கலாம். ம். செல்போன்ல உட்கார்ந்து ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம். அது மாரி வேணா அதில சொல்லிக்கலாம். யார் முதல்வர்ன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க சோசியல் மீடியால இப்ப நெறைய போடுது. நீங்க வந்து எடப்பாடி, ஸ்டாலின், அன்புமணி, சீமான், விஜய் என்ன வரிசையா எல்லாத்தையும் போட்டு, இதில யாருக்கு உங்களது வாக்கு யாருக்கு? அப்படின்னு தாவேக்கா நடத்தும். அதில பார்த்தீங்கன்னா, 83% தாவேக்காக்காரங்க விஜய்ன்னு போடுவாங்க. டிஎம்கே நடத்துறப்ப பார்த்தீங்கன்னா, 92% ஸ்டாலின் போடுவாங்க. சோசியல் மீடியால நடக்கிறத வச்சு அவர் பேசுறாருன்னு நெனைக்கிறேன். ம். அதான் சொல்றேன் திருப்பி திருப்பி சொல்றது ஒரே விஷயம் தான். ஒரு தேர்தலை கூட சந்திக்காத விஜய், தன்னை முதல்வர் அப்படின்னு சொல்லிக்கிறத வந்து எப்படி ம். அவர் வந்து சாத்தியம்னு நினைக்க போறாரு? அவர் எப்படி அவரால டைஜஸ்ட் பண்ண போறாரு? அது இப்ப வரைக்குமே சினிமா வசனங்கள பேசிட்டு இருக்கிற அவரால, எப்படி அவரு சாத்தியப்படுத்த போறாரு அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு அது. அதனால இல்ல ஒருவேள எனக்கு தெரிஞ்சு ஜான் ஆகியசாமி அவர்கள் எக்ஸ் தளத்துல எதுவும் போலிங் போட்டிருப்பாரா? அந்த சர்வே அப்படி போட்டாரா? இல்ல உண்மையிலேயே நீங்க நம்ம பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா? நீங்க நெறைய அதிமுக நடத்தும். ஒவ்வொருத்தரும் இப்படி நடத்திட்டு இருப்பாங்க. அதனால விஜய் வந்து கண்டிப்பா ஒரு பெரிய நடிகர், பெரிய ஒரு பட்டாளம் அவருக்கு இருக்காங்க. அவர் ரசிகர்கள் இருக்காங்க. சின்ன திரையிலயும், டிவிலயும், ஸ்க்ரீன்லயும் பார்த்துட்டு இருந்தாங்க. விஜய பார்க்கறதுக்கு நீங்க ஒண்ணுமே இல்ல. பேட்டி இந்த வாரம் கூட ஒரு பேட்டி. கண்டிப்பா எங்க எங்க விஜய் அண்ணா ஜெயிச்சு பார்லிமென்ட்ல போய் கண்டிப்பா பேசுவாரு அப்படிங்கிறான் ஒருத்தன். டேய் எதுக்குடா எலக்ஷனு? 26ல என்ன எலக்ஷன் நடக்குதுன்னே கூட அவனுக்கு தெரியல. எங்க அண்ணன் விஜய் அண்ணன் ஜெயிச்சு பார்லிமென்ட்ல பேசுவாருங்கிறான். இதுதான் அவங்களுடைய நிலைமையா இருக்குன்னு வச்சுங்களேன். அவன் என்ன நினைப்பான்? அவன் தொகுதியில வந்து விஜய் அண்ணன் நிக்கலையாண்ணே? அப்ப அவர் எங்க நினைக்கிறாரு? அட போண்ணே! அவர் நின்னாருன்னா அவர் ஓட்டு போடலான்னு பார்த்தானேன்னு தான் நினைப்பான். அவர் தானே பேசுவான். அவன் விஜய்ங்கிற ஒரே ஒரு எய்ம்லயே இருக்கிறான். ம். விஜய் சொன்ன மாரி அவர் வந்து ஒரு 15, 20 தொகுதியில அவர் நின்னாருன்னா, கொஞ்சம் நல்லாருக்கும் அவருக்கு. ஏன்னா அவருக்கு ஒரு சாத்தியமா இருக்கும் சில விஷயங்கள்னு வச்சுக்கங்களேன். ஆனா இது எல்லாமே ஹம்பக்கா இருக்கு. எல்லாமே ஒரு கடைசியா என்ன சொல்லி டுபாக்கூர். முடிக்கிறாரு அப்படின்னா, ஓட்டு போடுவது பற்றி முடிவெடுக்காதவர்கள் 7% பேர் இருக்காங்க. அப்படின்னு சொல்றாங்க. 7% மக்கள் யாருக்கு போடுறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து எந்த ஐடியாவுமே இல்ல. அப்ப அப்படி நோட்டாக்கு போகணும்னு சொல்லணும். நோட்டாக்கோ போற மாரியும் சொல்லல. இல்ல நீங்க திமுக இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெக்டேட்டரா பார்க்குது. தாவேக்காவ. தாவேக்காவுடைய ஆக்டிவிட்டீஸ், விஜய், ஆதவ அர்ஜுன் இவங்க பேசுற விஷயங்கள் இது எல்லாத்தையுமே அப்படியே சைட்ல நின்னு பார்த்துட்டு, "நீ பேசுறதெல்லாம் பேசு. பார்த்துக்கலாம்." அப்படிங்கிற மாரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்கன்னு வச்சுக்கங்களேன். அவங்க அத பெருசா எடுத்துக்கல. "எப்பா நீ நவுருப்பா." இதில கூட போடுவாங்களே, இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிவடைந்தனங்கிற மாரி. நீங்க ஒரு கமல் பத்தி ஏதோ பத்தி பேசுறப்போ, நீங்க இவரு முதல்வர் ஸ்டாலின் ஒரு சீரியஸா பேசிட்டு இருக்கப்போ, யாரோ கேள்வி கேட்பாங்க. "நான் அரசியல பத்தி பேசிட்டு இருக்கேன்." அப்படிம்பாரு.
அவரும் இவர் இருக்கார்ல நம்ம புதுவை நாராயணசாமியும் இருப்பாங்க. பக்கத்துல இருக்கிறப்போ ஒரு ம். ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்கிறப்ப அவர் சொல்லுவாரு, ஸ்டாலின், "நான் அரசியல பத்தி பேசிட்டு இருக்கேங்க" அப்படிம்பாரு. எல்லாம் கொல்லுன்னு சிரிப்பாங்க. அதனால இவங்க விஷயத்த எல்லாமே முழுக்க சோசியல் மீடியால இவங்களா நினைச்சுக்கிட்டு முதல்வரா ரஜினிகாந்த் இதுல விவகாரம் சம்பந்தமான கேள்வி கேட்கப்பட்ட போதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு கேள்விக்கு தெளிவா ரஜினிகாந்த் எல்லாம் விவகாரம். கொல்லுன்னு சிரிப்பாங்க. ஆமா, ஆமா. "நான் இப்போ அரசியல பத்தி பேசிட்டு இருக்கிறேன்" அப்படிம்பாரு. ம், ம், ம். சீரியஸா. அப்போது அதெல்லாம் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கட்சி துவங்க போறாரு, எப்ப துவங்க போறாருன்னு சொல்லி ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு அந்த அதான் சமயத்துல. ஏதோ ஒரு விஷயத்துல செம்ம நக்கலா இருக்கும். அதான்டா அதே மாதிரி தான் நம்ம ஆளுங்களே பேசிட்டு இருக்கப்போ, "இனி விளையாட்டு செய்திகள் முடிவடைந்தன" அப்படிங்கிற மாரி வரும். அந்த மாரி இவங்களா சோசியல் மீடியா தொறந்து, இவங்களா பேசிக்கிட்டு, இந்த கார்டு போடுறது இதெல்லாம் கார்டு இவரு கூட செந்தில் பாலாஜி 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு பிரஸ் மீட்ல பதில் சொன்னார். கோயம்புத்தூர்ல. சோசியல் மீடியா. சோசியல் மீடியால போடுற கார்டுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தா எங்கங்க நாங்க என்னங்க பண்றது? இதுதான் வேலையாங்க எங்களுக்கு அப்படிங்கிற மாரி ம். தொடர்ந்து ஆளாளுக்கு ஒண்ணு போட்டுட்டு இருக்காங்க. அது அவங்களுடைய சந்தோஷம். அவங்க ரசிகர்கள் லைக் போட்டுக்கிறாங்க. கிட்டத்தட்ட ம். பார்த்தீங்கன்னா 40K வந்துருச்சு 50Kன்னு வேணா அவங்க சந்தோஷப்படலாமே ஒழிய, இதெல்லாம் சாத்தியமா இல்லையாங்கிறதே அவங்களுக்கு தெரியல. கண்டிப்பா இப்போ சூழ்நிலையில் ஓகே. 12லேருந்து 15% விஜய்க்கு கண்டிப்பாக வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் சாத்தியமே இல்லை. அதுதான் தற்போதைய தாவேக்காவுடைய நிலைமை. நிச்சயமா பார்ப்போம் சார். ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் ஒரு மிகப்பெரிய சர்வேங்கிற பேர்ல ஒண்ணு சொல்லி வச்சிருக்கிறாரு. அது தாவேக்காவினுடைய மனநிலையை சொல்லியிருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்த ஆ. சொல்றீங்க. ஆனால் அந்த சென்ற வாரம் ஒரு தனியார் நாளிதழில் வந்த அதே சர்வேயை ஜெராக்ஸ் எடுப்பது போல ஒரு சர்வே வந்து வந்திருக்குன்னு தான் பலராலும் மத்திய மத்திய விமர்சிக்கப்படுறாங்க. உளவுத்துறை அது. ஐபிஎம் மத்திய உளவுத்துறை ரிப்போர்ட். ம். அடிச்சு விட்டது அடிச்சு அது விட்டுறது. போலவே இதுவும் வந்திருக்கு. ஜான் ஆரோக்கியசாமி பாட்டாளி மக்கள் கட்சிய ஒரு 5% வாங்க வச்சாரு. விஜய எவ்வளோ சதவீதம் வாங்க வைப்பாரு? 12 ஆட்சியில அமர்த்தப்படா 12லேருந்து 13% ஏற்பாடு பண்ணி குடுத்துருவாரு. அதுல மாற்றம் இல்ல. நிச்சயமா சார். பொறுத்திருந்து பார்ப்போம். மக்களே எஜமானர்கள், மக்கள் தீர்ப்பளிப்பாங்க. ரொம்ப நன்றி உங்களோட நேரத்த பயந்ததுக்கு. நன்றி ஐயா. நன்றி.